அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்களின் தமிழ் மற்றும் ஆங்கில வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை மூலியமாக ரீட் அலாங் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கூகுள் ரீட் அலாங் சொல்லிட்டு. ஸோ இதை மாணவர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை எல்லா ஆசிரியர்களும் மற்றும் தன்னார்வலர்களும் இதை தெரிஞ்சுக்கிறேன்னு. தன்னார்வலர்கள் இந்த கோடைக்கால விடுமுறையில் மாணவர்களுக்கு ஆங்கில வாசிப்பு திறனையும் தமிழ் வாசிப்பு திறனையும் அதிகப்படுத்துவதற்கு இந்த அப்ளிகேஷனை என்னென்னா பயன்படுத்த முடியும். அதனால் தன்னார்வலர்களும் இது பற்றியான தகவலை தெரிஞ்சுக்கங்க. ஆசிரியர்கள் அனைவரும் இந்த தகவலை தங்களுடைய மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் கூகுள் ரீட் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே உங்களுக்கு ரீட் அலாங்னு சொல்லிட்டு கூகுள் எல்எல்சின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் சொல்லிட்டு வந்திருக்கு. ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் போட்டு ஓப்பன் ஆகு. ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்குது. இதில் கீழே பாருங்கள், விச் லாங்குவேஜ் டு யூ வாண்ட் டு சில்ட்ரன் டு ரீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த பச்சை அம்புக்குறியை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே பெற்றோர்களுக்கான முக்கிய தகவல்னு சொல்லிட்டு இதில் வந்திருக்கு. இதை ஃபுல்லாக நல்லா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ நான் சரி அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்ன் டு ரீட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த கேல் படத்தை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இதை திரும்ப வாசித்து காட்டுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்ம வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அலோவ் பண்ணணும். இதில் கொடுத்துருங்க. சொல்லிட்டு ஸோ சரியாக வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஸ்டார் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் தவறாக வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் வராது. இப்போ நான் சரியாக வாசித்ததுனால எனக்கு ஸ்டார் வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துடும். இதில் உங்களுக்கானவேன்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு எல்லாமே இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ் இல்லை இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமோ எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் என்னென்னா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா வீடியோ, அதாவது ஆடியோ இந்த அனிமேஷன் ஆடியோ பேசுகிற மாதிரி இருக்குது. அதே போல் நம்மளும் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம தவறாக வாசித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சுட்டி காட்டவும் படும். அதனால் நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் என்னென்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்மளுடைய மாணவர்களுக்கு இதை தெரியப்படுத்துவதன் மூலமாக மாணவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய மொபைல் மூலியமாகவே எளிமையான முறையில் தமிழ் அண்ட் இங்கிலீஷை வாசித்து பழகிக்கிடுவாங்க. ஸோ இது ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க. இதை அனைவரும் பயன்படுத்துங்க. உங்களுடைய மாணவர்களுக்கு இது தொடர்பான தகவலை தெரிவித்து அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துங்க. நன்றி.